வணக்கம். வெல்கம் சக்தி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலைல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சத்தான இந்த ராகி புட்டு செய்து பாருங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இது எல்லாத்துக்குமே நல்ல ஆரோக்கியமானது. இப்ப நான் ஒரு பவுல் எடுத்து அதுல ஒரு 2 கப் நான் ராகி மாவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கால்சியம் சத்து மிக்கது. அடுத்து நம்ம மாவு விரசுறதுக்கு உப்பு தண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பொடி உப்பு போட்டு நான் கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எடுத்து வச்சிருக்க ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம தேவைக்கேற்ப நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவு விரசக்கூடிய பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு விரசுனது தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விரசுனது போலவும் இருக்கணும். அது ரொம்பவும் தண்ணி ஆயிடுச்சுன்னா அது நம்ம ரொம்ப கட்டி போல இருக்குமே தவிர புட்டு சாஃப்டா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோட புட்டு மாவு எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவும் ஈரத்தன்மை இல்லாமல் ஆனால் புட்டு மாவு பதத்துக்கு ஏற்ப எனக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஜல்லடை எடுத்து அதில் இன்னும் கொஞ்சமாக நான் விரசின மாகெல்லாம் அதில் வச்சு நான் அரிச்சு எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே நம்ம அரிச்சு வந்திருக்க மாவு எப்படி இருக்குது, மேலே இருக்க மாவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ரொம்பவே தண்ணி கூடுதல் ஆயிடுச்சுன்னா அந்த மாவு அப்படி உருண்டு இருக்குது இல்லையா, அதே போல தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அது மாவு ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இதுக்கு பிறகு நம்ம மணத்துக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் கூடால நம்ம 3 ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்க அதோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி தேய்க்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவரோட இன்னும் நல்ல மனமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கும் மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இதுதாங்க புட்டுக்குழல் தூரை. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள அரிசி மாவு புட்டு செய்கிறதுலேயே உங்களுக்கு நான் இதை காமிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புட்டுக்குழலில் 3 ஸ்டெப்பாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொஞ்சமாக தேங்காய் அந்த ஓட்டை அடைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு நம்ம மாவு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் மாவு வச்சிங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். 3 ஸ்டெப் ஆகிடும். நம்ம அதை வெந்து வரும்போது நம்ம அதை தட்டுறதுக்கு துண்டு துண்டாக கரெக்டாக நமக்கு அது விழும். இப்போ பார்த்தீங்கன்னா இனி நம்ம அதோட மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடுங்க. ஏன்னா நல்லா இறுக்கி பிடிச்சி நீங்கள் அமுக்கி போட்டிங்கன்னா என்ன சீக்கிரம் வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதே போல் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் போயிடும். உங்களுக்கு இந்த மாவு பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக இருக்கிறதுக்குள்ள. அதனால் நீங்கள் அப்படி நிதானமாகவே கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3வது ஸ்டெப்பு மாவு வச்சு முடிச்சாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் நிறையவே தேங்காய் துருவுனது நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி நீங்கள் பிடிச்சி நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் சுற்றி துருவன தேங்காவை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புட்டு தூரையில் தண்ணி ஏற்கனவே ஊற்றி வச்சாச்சு. அது கொதிச்சுட்டு தான் இருக்குது. நம்ம இப்போ புட்டு வேக வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது புட்டு துறையில் வச்சுக்கலாம். இது ஆவி மேலே வர்றது இது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மனமான சுவையான உடம்புக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ராகி புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்க்குறக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. இது பின்னாடி இருக்கிறது சில்லுங்க, அது அதோட இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டு கூடலாம் நம்ம வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சீனியும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இனி பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்துக்கு நம்ம ஹெல்த்தியான நன்னாரி வேறு உள்ள ஒரு இனிப்பு சர்பத்தை நம்ம அதோட மேலே ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புட்டு ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கும் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். அது பார்த்து ப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்லா பஞ்சு போல் இருக்குது. அது கூட கொஞ்சம் நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது உடஞ்சியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கீரல் விழுது பார்த்தீங்களா. அதனால் புட்டு நல்லாவே சாஃப்டாக இருங்க. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க. கால்சியம் சத்து